இப்போ எந்த கோவில்ல இருக்கக்கூடிய நவகிரகங்களை சுற்றினால் நமக்கு நன்மை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அந்த கோவிலில் இருக்கக்கூடிய மூலவரை போய் வணங்கிட்டு தாயாரை வணங்கிட்டு நவகிரகத்தை வணங்கும் போது நமக்கு நன்மை கிடைக்கும். அது எந்த கோயிலும் தெரிஞ்சு பண்ணணும். அல்லது பரிகாரத்துக்காக அந்த கோயில் போறோம் அப்படின்னா எந்த நாளில் போகணும், எந்த நட்சத்திரத்தில் போகணும், எந்த திதியில போகணும், எந்த யோகத்தில் போகணும், எந்த கரணத்தில் போகணும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு அந்த குறிப்பிட்ட நாளில் போய் அந்த பரிகாரத்தை பண்ணிட்டு அங்கே இருக்கக்கூடிய மூலவரையும் தாயாரையும் தரிசனம் பண்ணிட்டு நவகிரகத்தை சுத்தும் போது உங்களுக்கு தோஷ நிவர்த்தி கிடைக்கும். இதுவே உங்களுக்கு ஒரு கிரகம் கெட்டு போயிருக்கு. இப்போ செவ்வாய் உங்க ஜாதகத்தில் கெட்டு போயிருக்கு. நீங்க முருகனை போய் வணங்குறீங்க, வள்ளி தெய்வானை போய் வணங்குறீங்க, அங்க இருக்கக்கூடிய நவகிரகத்தை போய் சுத்துறீங்க. இப்ப இது என்ன பண்ணும் அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு பாதிப்புகள் தான் நடக்கும். புரிஞ்சுதா? இது நவகிரகத்தை சுத்தும் போது கிடைக்கக்கூடிய பலன்கள். சிலருக்கு நல்லது இருக்கு, சிலருக்கு கெடுதலும் இருக்கு. இப்ப அடுத்தது நவகிரக டூர் அப்படின்னு நடிப்பாங்க. நவகிரக டூர் நடிக்கிறோம் நம்ம. இப்ப நீங்க சொன்ன மாதிரி இப்போ சூரியனார் கோவில், திங்களூர் சந்திரன், வைத்தீஸ்வரன் கோவில், திருவெண்காடு, கஞ்சனூர் சுக்கிரன், ஆலங்குடி குரு பகவான், திருநள்ளாறு ஒரு டூர் அடிக்கிறோம். இதுல நம்ம நாள் பார்த்தோமா, நட்சத்திரம் பார்த்தோமா, திதி பார்த்தோமா, யோகம் பார்த்தோமா, கரணம் பார்த்தோமா, எதையுமே பார்க்க கிடையாது. கரெக்டா இல்லையா? இந்த 4 நட்சத்திரம், திதி, யோக, கரணம் எதுவுமே பார்க்க கிடையாது. நம்ம பாட்டு நினைச்ச நேரத்தில் நல்லது நடக்கும்னு சொல்லிட்டு இந்த நவகிரக கோயிலுக்கு போறோம். நம்ம சூரியனார் கோயில் போகும்போது அன்னைக்குன்னு பார்த்து சூரியன் கெடுபலனை தரக்கூடிய ஒரு அவயோகமா உபாவயோகமா வந்துட்டாரு, முடகு தோஷமா வந்துட்டாரு. அன்னைக்கு சூரியனார் கோயில் போய் நல்லது நடக்குமா? இப்ப கஞ்சனூர் சுக்கிரனை தரிசனம் பண்ண போறோம். அன்னைக்கு சுக்கிரன் ஒரு திதியால், முடகு தோஷத்தால், அவயோக தோஷத்தால் ஒரு கெடுபலனை தரக்கூடிய நிலையில வராது. அன்னைக்கு அந்த கோயில் போனதுனால நமக்கு எதாவது நல்லது நடக்குமா? அப்ப நவகிரக டூர் அப்படின்ற பேர்ல ஒரு பஸ் எடுத்துட்டு, வேன் எடுத்துட்டு, கார் எடுத்துட்டு நம்ம நினைச்ச நேரத்துக்கு ட்ரிப் அடிக்கிறதுக்கு போகக்கூடாது. அது மிகப்பெரிய ஒரு தவறு. நவகிரக பரிகார ஸ்தலத்துக்கு போகணும். ஆனால் நாள், நட்சத்திரம், திதி, யோகம், கரணம் பார்த்து எந்த நாளில் போனாலும் தோஷ நிவர்த்தி கிடைக்கும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு அந்த நாள்ல அந்த கோயிலுக்கு போயிட்டு வரணும். அப்படி போயிட்டு வரும்போது நமக்கு தோஷ நிவர்த்தி என்பது கிடைக்கும். ஓகேவா?